கும்பகோணத்தினுடைய பெயர் பெயருக்கும் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தின் காவேரி மற்றும் அரசலாறு 2 ஆறுகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் கும்பகோணம் தஞ்சாவூரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இங்க இருக்கும் ஃபேமஸான விஷயங்கள் மற்றும் இடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காஃபி லவர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான ஸ்பாட்டும் கும்பகோணம் தான். ஏன்னா இங்க இருக்கும் கும்பகோணம் டிகிரி காஃபியை குடிக்கிறதுக்காகவே எங்கெங்க இருந்தோ மக்கள் வந்து கிளம்பி இங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகரமானது கோவில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க அமைந்துள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில், சாரங்கபாணி கோவில், நாகேஸ்வரன் கோவில் இப்படி பழமையான கோவில்கள் இங்க அதிகமா அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அமைந்துள்ள தாராசுவரம் ஐராவதீஸ்வரர் கோவில் சோழர்களுடைய கட்டிடக்கலையின் அற்புதத்தினால இது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. கும்பகோணத்துல 12 வருடங்களுக்கு ஒரு வாட்டி நடக்கும் மகாமகம் திருவிழாவை கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த மிகப்பெரிய திருவிழாவானது இந்த நகரத்தினுடைய முக்கியமான அடையாளமா பார்க்கப்படுது. கும்பகோணத்தினுடைய வரலாறு சங்க காலத்திலிருந்தே தொடங்குது. இந்த இடத்தை வந்துட்டு சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர், மராத்தியர்கள்னு பலர் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு. கல்வி, கலை, பண்பாடு இது எல்லாத்தினுடைய முக்கியமான மையமா இருந்திருக்கு. அதனால கும்பகோணமானது சவுத் இந்தியாவின் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கும்பகோணம் அப்படின்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல இந்த இடமானது குடந்தை, குடவாயில், குடமூக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நகரமானது காவேரியினுடைய ஒரு மாதிரி பெண்ட்ல வந்து அமைந்திருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து காட்டுறதுனால இந்த பெயர் வந்ததா சொல்றாங்க. அதுவே காலப்போக்குல கும்பகோணமாக இருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருக்கும் ஆவணங்கள்ல இந்த இடமானது கும்பகோணம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு.